பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேற்று நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை பற்றி பேசினார்கள். கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ் 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதர்ன் கவுன்சில் மீட்டிங்கில் இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்கில் என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதில் என்னென்ன வேறு மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே வந்து நான் அப்போவே வந்து ப்ரெஸ் மீட்டில் இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. இது அது கிளாரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நேற்று வரல. சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அதுக்கான அஜெண்டாஸ் வேற. அதுக்காக தான் கிளாரிஃபை பண்றது தான் எதிர்கட்சி தலைவருடைய என்ன உங்களோட நிலைப்பாடு என்னமோ பெரும்பாலான அனைத்து கட்சிகளுக்கு பெரும்பாலான நிலைப்பாடோ என்ன நிறைவேற்றமோ அதே அனைத்து கட்சிகளுடைய முக்கிய பெரும்பாலான நிலைப்பாடு என்னமோ அதே நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த அரசு உறுதியாகுங்கிறத பதிவு செய்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த 25 ஆண்டுகள் வந்து டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்தால் இப்போ இருக்கிறதோட நம்ம குறைஞ்சி போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தால் குறைஞ்சி போயிடும். அதனால தான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர் இல்லை, அதை ஒத்துக்கிறோம். டிசம்பர் முடிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதுக்கான சட்டம் இருக்குன்னு. அந்த சட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி, பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்கள் இங்கே பதிவு பண்றோம். உறுதியாக அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்தும் பொழுது ஒன்றிய அரசு செவிசாய்க்குங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் மீண்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது. அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க, அப்புறம் சட்டத்துறை, அப்புறம் மாண்புமிகு உறுப்பினர் தரேன், வாய்ப்பு தரேன். நீங்கள் பதில் சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இந்த தீர்மானம் வரும்போது தெளிவாக நாங்கள் சொன்னோம். இப்பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு வீதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல் தொகுதி மறையறை வருகின்ற பொழுதும் தமிழகத்திற்கு 7.18 வீதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிலைப்பாடு. பொதுப்பணித்துறை அமைச்சர். இல்லை, இந்த பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. பேசி முடிச்சிடுறேன். பேசி முடிச்சிட்டு எதிர்கட்சி தலைவர் பதில் மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும்
இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பரை எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லணும். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது. திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்களா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யாரு வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்கறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருக்கணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்தி அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சுக்கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை.